இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. உள்ள பூந்துனோன்னா பெருசா எதுவும் சிக்கும்னு நினைக்கிறேன். லட்சுமி கேஸ் அட்லீஸ்ட் சிபிஐக்கு சிபாரிசு பண்ண முடியுமா சார்? எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நம் சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். புது படம் ரிவ்யூங்கிறதுனால தான் நமக்கு நிறைய பொறுப்புணர்ச்சியும் தேவைப்படுது. ஏன்னா பல கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க, அதையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. படம் பார்க்குற அந்த பார்வையாளர்களோட அந்த அனுபவத்தையும் நம்ம கெடுத்துடக்கூடாது. அதனால ரொம்ப இது ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து போன படங்களை பற்றி, ஆவணப்படங்கள் பற்றி நம்ம பேசுறோம். அது கதையெல்லாம் சொல்ல முடியுது ஈஸியா. பட் இதுல அது பண்ண முடியாது. குறிப்பா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் புது படம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க போற படம் நம்ம சொல்லிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல, நீங்க சேனலுக்கு புதுசுனா சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணிக்கங்க. இன்னைக்கு இந்த விஜய் சேதுபதியோட இந்த 50வது படம், இதை ஏன் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம்? குறிப்பா விஜய் சேதுபதியோட 50வது படம்ங்கிறதும் காரணம். ரெண்டாவது நிறைய இதுல அனுராக் கஷ்யப் இருக்காரு, நிறைய ரீஎன்ட்ரிஸ் இருக்கு. இப்போ உதாரணமா அபிராமி இருக்காங்க, பாய்ஸ் படத்துடைய மணிகண்டன் நடிச்சிருக்காரு. குறிப்பா இயக்குனர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து பெரிய அளவுல கமர்ஷியல் வெற்றி ஆகாட்டியும் ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படமா இருந்த குரங்கு பொம்மை படம் எடுத்தவர் அப்படிங்கிற விஷயங்களோட இதை இணைச்சு அந்த படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் இந்த படம் இன்னொன்னு இங்க வாய்ப்பாகவும் இருந்தது. நம்மளுடைய நேரம், டிக்கெட் அவைலபிள் எல்லாம் இருந்தனால குறிப்பா இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனாலதான் மகாராஜாவை தேர்ந்தெடுத்து அதை பற்றி இன்னைக்கு நம்மளுடைய முதல் புது படத்தோட ரிவ்யூ விஜய் சேதுபதியோட 50வது படம். ஓகே ஓகே ஓகே. இந்த படத்துல நிறைய கலைஞர்கள் இருக்காங்க போட்டிருக்கு, முன்னணி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கு. ஒரு பெரிய திரைப்பட்டாளமே இருக்கிற மாதிரி இருந்தது. படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு? இப்போ படம் நம்ம குறிப்பா சொல்லணும்னா பொதுவா இந்த மாதிரி 50வது படம், 25வது படம், இந்த மாதிரி 100வது படம், இதெல்லாம் ஒரு நடிகர்களுக்கு ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில இது ஒரு சரியான மைல் ஸ்டோரா விஜய் சேதுபதிக்கு அமைஞ்சிருக்கு. இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணார் இல்லையா கடந்த காலங்கள்ல. ரொம்ப நல்ல படம், ஒரு நல்ல ஒரு முயற்சி. நீங்க சொன்ன மாதிரி நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் குட்டி குட்டியா கூட வந்திருக்காங்க. பாரதி ராஜா மாதிரி ஒரு பெரிய இவரெல்லாம் ஒரு சின்ன 2-3 சீனுக்கு வர்றது, அந்த மாதிரி நிறைய நடந்தது. நீங்க சொல்லும் போது படம் பார்த்ததுல பாரதி ராஜாக்கு ஏதோ கேரக்டர் கொஞ்சம் அதை கேரக்டர் கம்மி பண்ண மாதிரி படத்துல ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்ல அது என்ன வேணுமோ அதை அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறது தான் சொல்ல வந்தேன். நிறைய கேரக்டர், இப்போ மணிகண்டன் திரும்பி வந்தது, அவருடைய பாத்திரத்தை அவர் சரியா செஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி மிக சிறப்பா பண்ணியிருக்காரு. ஆமா நிச்சயம். விஜய் சேதுபதி எல்லாம் வேற லெவல். அது மிரட்டல் தான் சொல்ல முடியும். நடிப்புல அவரு நிச்சயம் புதிய அத்தியாயம் தான் இது. விஜய் சேதுவோட பொண்ணா நடிச்சிருக்கிறவங்க கூட எல்லாமே ஒரு நிறைவா இருந்தது. படத்தோட எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஒரு நான் லீனியர் கதையா இது காட்டப்பட்டிருக்கு. அந்த நான் லீனியர் நமக்கு ஆரம்பத்துல பொதுவா தோணும் இல்லையா, எங்கெங்கயோ போகுதுன்னு தோணும் இல்ல. அப்படி தோன்ற கதை, அப்படி எடுக்கப்பட்ட விஷயத்துக்கு தான் நான் லீனியர்னு சொல்லுவோம். கதை ஒரு தொடர்ல இருக்காது. அது திடீர்னு ஒரு காட்சி வரும், இல்லைன்னா ஒண்ணு பிளாஷ்பேக்கா இருக்கும், இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல நாவல் படிக்கிற மாதிரி மாறி மாறி அத்தியாயங்கள். நாவல்லையும் அதானே, நான் லீனியர் நாவல் இருக்கு, லீனியர் நாவல் இருக்கு. நாவல் படிக்கிற மாதிரின்னு சொல்ல முடியாது. நான் லீனியர்ங்கிறது ஒரு தன்மை படத்தில் எடுக்கிறது. இப்போ நிறைய இதுக்கு முன்னாடி பருத்தி வீரன், இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு நான் லீனியருக்கு. ஒரு கதையை ஒரே போக்குல சொல்லாம இடைமறித்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் சொல்றது. இதோட கதைக்களமும் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஒரு ஒன்லைன் பார்க்கும்போது இந்த இடம் தான் நமக்கு ரொம்ப தேவையான விஷயம்னு நினைக்கிறேன். பொறுப்பு தேவையான விஷயம் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும்போது ஆவணப்படங்கள், பழைய படங்களுடைய விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அதுக்குள்ள இருக்கிற அரசியல் கதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். இது ஒரு புதிய படம், புதிய படங்கும் போது இதோட கதையை சொல்லக்கூடாது. அதனால அது பார்க்குற நண்பர்களுக்கும் அது ஒரு அயற்சியை கொடுத்து ஒரு ஸ்பாயிலர் ஆகி அவங்களுடைய அந்த படம் பார்க்குற அனுபவத்துக்கு எடுத்துடக்கூடாது. அதனால இது ஒரு ஒன்லைனா சொல்லணும்னா வழக்கம் போல இருக்கக்கூடிய ஒரு கதை தான். ஒரு தகப்பன் தன் மகளுக்காக பழி வாங்குறான் அப்படிங்கிற கதை தான். இது இறுதியா என்ன ஆகுது, என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த கதை. ஆனா சொல்லப்பட்டிருக்கிற விதம் ரொம்ப அருமையா இருந்திருக்கு இல்லையா? அந்த எடிட்டிங் எல்லாம், படத்தோட எடிட்டிங் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அந்த கதைகள் மாறி மாறி வரும்போதும் அது மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு அது புரியற மாதிரி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த திரைக்கதையை அமைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளான்லாம் இதுல நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ஒரு கதை வேற, திரைக்கதை வேற, அது மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும்போது தான் நீங்க கேட்குற இடத்துக்கு பதிலாக வருது. மாறி மாறி போகுது. ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரியே ஒரு குழப்பம் வரலாம். இன்னொன்று
ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு கதையை ரொம்ப காமெடியாக நகர்த்திட்டு வந்து ரொம்ப நகைச்சுவையாக ஆரம்பிக்கிற ஒரு கதை, ரொம்ப பெரிய ஒரு ட்ராஜடியில் முடிகிற ஒரு கதை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயுமே வந்து ஒரு அயற்சி தட்டா மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. வேற ஒரு காட்சியாக இருக்குது அப்படின்னா இது என்னடா இது, ஒரு படம் சொல்லிட்டு இருந்தா இன்னொரு வேற எங்கேயோ இருக்குங்கிற மாதிரியான ஒரு குழப்பம்லாம் ஏற்படாமல் அயற்சி தட்டாமல் சின்னதாக குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்துக்குள்ள ஒரு சோர்வு தட்டாம இந்த கதையை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள் அப்படியே வந்து காமெடி ட்ராக் மாதிரி அப்படியே கதையோடு அப்படி நகர்ந்து வந்து அப்படியே செகண்ட் ஹாஃப் அப்படியே மாறி அது வேற மாதிரி ஒரு த்ரில்லிங் ஒரு சேசிங் மாதிரி அது வேற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஆமா, கண்டிப்பா இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு நான் லீனியர் கதை, ஆனா வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி தான் இது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஷன்ல வந்து ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் இருந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப மிகையாவே இருந்தது அந்த காட்சிகள். ஆனா அந்த காட்சியோட அடுத்தடுத்த காட்சிகள்ல அந்த மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளுடைய விஷயம் நமக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா அதோட இறுதியான கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ஒரு பாறாங்கலை தூக்கி நெஞ்சில் வச்ச அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு காட்சி அமைப்பா இருக்கிறனால மற்ற விஷயங்கள்லாம் வந்து அங்க பெரிய அளவுல இது பண்ணல. இதுல குறிப்பா சில பேர் வந்து இது வந்து சமீபத்துல வந்த ஒரு மலையாள படத்துடைய சாயல்னு சொன்னாங்க. படத்தை பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா மலையாள படம் பேர் சொன்னாலும் உங்களுக்கு அந்த படம் ரிலீவ் ஆயிரும், ஒரு மாதிரி இந்த கதை வந்து ரிவீல் ஆயிரும். இன்னொன்னு உங்களுக்கு அந்த படம் அப்படி இல்லாட்டி கூட அந்த மலையாள படத்தை வச்சு உங்களை பாக்குற மாதிரி மைண்ட்ல ஏற்றி வச்சுற மாதிரி ஆயிரும். சிலர் அதை சொல்றாங்க, அந்த மலையாள படத்தோட சாயல் இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா இல்லை, நீங்க பார்த்து முடிக்கும் போது தெரியும். ரெண்டும் வேறு வேறு விஷயங்கள். ஒரே ஒரு மைய கருவுல வந்து ஒன்றுபடுதே தவிர, அயோக்கியர்கள் அப்படிங்கிற இடத்துல ஒன்றுபடுதே தவிர, ரெண்டும் வேற வேற கதையோட இதுல வந்து ரெண்டும் வேற வேற ஒரு பகுதியில தான் இருக்கு. சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படிதான் இருக்கு. ரொம்ப சிறப்பா ஒரு வழி நிறைந்த ஒரு விஷயத்த ரொம்ப காமெடியா நகர்த்திட்டு போய் கரெக்டான ஒரு இடத்துல முடிச்சிருக்காங்க. நிச்சயமா வந்து இந்த படம் வந்து குடும்பங்களா உட்காந்து பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இதுல. ஆமா, இதுல வந்து தலையை வெட்டுற மாதிரியான காட்சிகளும் வேறு சில காட்சிகளும் எல்லாம் இருக்கிறதுனால, ரத்தம் தெரிக்கிற காட்சிகளா இருக்கனால இது வந்து ஒரு ஏ சர்டிபிகேட் படமா நம்ம அப்படிதான் நம்ம கருத்து, அப்படிதான் அது பண்ணியிருந்தாலும் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அது. பார்க்கலாம், எல்லாரும் யாரும் வந்து தவிர்க்க வேண்டியது இல்லை அது. ஆமா, அது இறுதியா வரக்கூடிய மெசேஜஸ், குறிப்பா வந்து விஜய் சேதுபதி மகளா நடிச்சிருக்கிறவங்க பாத்திரமா சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா இடத்துலையும் போய் சென்று சேர வேண்டிய விஷயங்கிறதுனால எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஓவராலா இந்த படம் என்ன பேசுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா, இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம் தான். ஃபீல் குட் மூவின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ட்ராஜடி. அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திரை அனுபவத்தை இது நிச்சயமா கொடுக்கும். இந்த படத்துக்கு பின்னணி இசை வந்து ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? ஆமா, நல்லா இருந்துச்சு. ஆமா, தேவையான அளவுக்கு இருந்தது. ஒரு டைலர்டு மேடுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா வந்து ரொம்ப பேசுற மாதிரி இல்லை, ரொம்ப அன்றாவும் இல்லை, ஒரு சரியான அளவுகோல்ல அது இருந்தது அப்படிங்கிறது தான். நல்லபடியா பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன் க்ரூவே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உதாரணமா வந்து எடிட்டர் பிலோமின் ராஜ், அவரு வந்து அவருடைய பங்களிப்பை மிக நிறைவா பண்ணியிருந்தாரு. தினேஷ் புருஷோத்தம் அவருடைய கேமராவும் நம்மளுடைய கண்களை நல்லபடியா பார்வைக்கு வச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப துருத்திட்டு இல்லாத ஒரு விஷயமா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். டைரக்டர் பத்தி அஃப்கோர்ஸ் நிறைய பேசி ஆகணும் நம்ம நிதிலேஷ் பத்தி. என்ன காரணம்னா, 2017 இவர் வந்து குரங்கு பொம்மை அப்படிங்கிற ஒரு படத்தை விட்டார். அதுவும் வந்து குரங்கு பொம்மையும் ஒரு த்ரில்லர் ஜானர் படம் தான். குரங்கு பொம்மையும் விஜய் சேதுபதி தான் போஸ்டர் வெளியிட்டார் இல்லையா? ஆமா, அதோடைய போஸ்டர் வெளியீடெல்லாம் வந்து விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு 2024 விஜய் சேதுபதி வச்சு அவர் ஒரு படம் வெளியிட்டிருக்காரு. அவருக்கும் இது ஒரு நல்ல கம்பேக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா நீங்க கம்பேக்னு சொன்னோன்னா, இப்ப நிறைய நடிகர் மணிகண்டன் சொன்னோம், நிறைய பேர் அபிராமி வந்திருக்காங்க, அனுராக் காசியப். இப்போ இந்த படத்துல சிங்கப்புலி வந்து வேறொரு அடுத்த கட்டத்துக்கு வேற மாதிரி நடிப்புல வேற மாதிரி மாறி இருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? சிங்கப்புலி வந்து நிறைவா பண்ணியிருக்காரு. அவருடைய வழக்கமான பாணியான நடிப்பு அப்படிங்கிறது இருக்கு. மற்றபடி இதுல வந்து குறிப்பா கம்பேக் அப்படிங்கும்போது வந்து, ஏன்னா அனுராக் கஷ்யப்லாம் ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்ல இருக்கிறனால மணிகண்டன், பாய்ஸ் மணிகண்டனுக்கெல்லாம் இது ஒரு அடுத்த வாய்ப்புக்கான ஒரு இதா இருக்கும். குறிப்பா வந்து விஜய் சேதுபதி அவருடைய 50வது படம், அந்த மைல் ஸ்டோனுங்கிறத அவர் நிறைவு செஞ்சிருக்காரு. இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் இருந்தா கூட இப்போ இந்த படத்தின் மூலமா விஜய் சேதுபதி தன்னுடைய 50வது படத்தை ஒரு முழுமையான ஒரு படமா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில இந்த படம் வந்து மிக நிறைவா இந்த ஆர்ட் அண்ட் க்ரூ டீமுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நல்ல ஒரு படம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு? இந்த படத்துக்கு வந்து ஒரு 10 மார்க் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு 850 வரைக்கும் கொடுக்கலாம். சூப்பர். மொத்தமா படத்துக்கும் வந்து நம்ம வந்து ஒரு 8.5 மார்க் வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைவா தான் படம் இருக்கு, நல்லா வந்திருக்கு.
திரையரங்குல நிச்சயமா அந்த படத்தை கண்டுகளிங்க. அடுத்த புதிய படங்களுக்கான விமர்சனத்தை வந்து கண்டுகளிக்க நீங்க வந்து சினிமா பேச்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.